ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 12 முதல் 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தாலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமர்ந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தாலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காலங்களில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோர நடக்கும் பொழுது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவர்களும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேவின் மகன் யோகோப்பும் அவர் சகோதரரான யோவானும் ஆவார். அவர்கள் தங்கள் தந்தை செபதேவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழிற்கூடங்களை கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. Praise the Lord. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காதலுக்காக காதலை கடற்கரையிலே காத்திருந்தார். தான் வெகு நேரம் காத்திருந்தும் அந்த காதலனானவன் வேகமாக வராமல் லேட்டாக வந்தவுடன் காதலிய முகத்திலே சோகமாக காணப்பட்டது. காதலி அவனிடம், நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்க, உடனே அவன் சொல்கின்றான், ஒரு வழியில் ஒரு ஜோசியக்காரரை பார்த்தேன். அந்த ஜோசியக்காரர், நீ சனியை தேடி செல்லுகிறார் என்று கூறினார். ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, காதலர்களை தேடிச் செல்வர்கள் ஒருவேளை இந்த சனியையும் இருளையும் தேடிச் செல்வர்களாக இருக்கின்றார். கடவுளை தேடிச் செல்வர்கள் இறையர்களையும் ஆற்றலையும் வல்லமையும் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் எசாயா இறைவாக்கினர் அழகாக சொல்லுகின்றார். காலங்களில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் என்று இந்த முதல் வாசகத்திலும்,
ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்ற திருப்பாடலும் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவே நமது ஒளி, அவரை பின்பற்றும் எவரும் இருளில் நடக்க மாட்டார்கள், உயிரின் ஒளியை கொண்டிருப்பார்கள் என்று யோவான் நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒளியான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது நற்செய்தியின் தொடக்கத்திலே அந்த நற்செய்தியின் வாயிலாக ஒரு மனமாற்றத்தை பற்றி கூறுவோராக இருக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்தது என்ற ஒரு தலையான ஒரு செய்தியை கொடுக்கின்றார். இந்த மனமாற்றம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வையை மாற்றுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த மனமாற்றத்தின் மூலமாக உலகத்தை மையமாக செயல்படாமல் கடவுளை மையமாக செயல்பட்டு கடவுளோடு ஒன்றித்திருக்க ஒரு அழைப்பையை கொடுக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதனால் இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு அழைத்த அந்த 4 சீடர்கள், அந்த 4 சீடர்களும் ஆண்டவர் இயேசு அழைத்தவுடன் தன்னுடைய படகுகள், வலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு தங்களுக்கு இருந்த வாழ்வதற்கெல்லாம் தூக்கிவிட்டு எங்களுக்கு கடவுளே தஞ்சம் என்று இங்கு அவர் நாடி தேடி வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த செல்வம், பாதுகாப்பு, சொந்தம், பந்தம் எல்லாவற்றையும் கிறிஸ்து ஒரு 2வது நிலைக்கு தள்ளிவிடுவராக இருக்கின்றார். இந்த முதல் நிலைக்கு ஆண்டவர் இயேசுவை மையமாக கொண்டு வாழ வேண்டும், ஆண்டவர் இயேசுவோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு மனமாற்றத்திற்கான அழைப்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காதலன் தன் காதலிடம் 20 வருஷமாக என்னுடைய பெற்றோருடைய அவருடைய அன்பில் இருந்து 20 நிமிடங்களில் நான் வசமாகிவிட்டேன் என்று சொல்லுவதாக இருக்கின்றான். அதே போன்று காதலை சொல்லுகின்றான். அந்த காதலை பார்த்து, எனக்கு ஏன் இந்த மயக்கம், எனக்கு ஏன் இந்த நடுக்கம், எனக்கு ஏன் இந்த அச்சம், எனக்கும் ஒரு காதல் வந்து விட்டது, நான் இந்த உலகத்திலே மதிமயங்கி இருக்கிறேன் என்று அந்த காதலுக்கு மயங்கி இருப்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கடவுளுடைய அழைப்பை நாம் பார்க்கின்ற போது இறைவாக்கு அழகாக சொல்லுகின்றார், ஆண்டவரே என்னை மயங்கி விட்டு நானும் மயங்கி போனேன் என்று ஆண்டவருடைய அந்த காதலுக்கும் அன்புக்கும் தன்னையே முழுமையாக அர்ப்பணிப்பவராக இருக்கின்றார். ஆனால் இன்று வாழ்கின்ற உலகமானது தீய சக்திகளுக்கும் மாய கவர்ச்சிகளுக்கும் அடிமையாகி நம்முடைய வாழ்வை நாம் இழந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றோம். நம்மளை மயக்குகின்ற, நம்மளை ஆதரிக்கின்ற இந்த கடவுளை நாம் மறந்தவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய அன்பும் காதலும் இந்த ஆண்டவரை நோக்கி தேடி வருகின்ற போது அதில் கிடைக்கின்ற இன்னமும் அந்த மகிழ்ச்சி எவ்வளவு என்பதை நாம் உணராமல் இருப்பவர்களாக இருக்கின்றோம். மனிதர்கள் சொல்கின்ற ஆசை வார்த்தைகளுக்கு இணையே நாம் இந்த உலகத்திலே தீமைகளுக்கு மின்னல்களுக்கு ஆளாகி நாம் வாழ்வை இழந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றோம். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சாதாரண ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது என்றால் ஆண்டவர் தருகின்ற வார்த்தைக்கு எவ்வளவு சக்திகள், ஆற்றல்கள் இருக்கின்றன நாம் ஒரு நாளும் சிந்தித்திருக்கின்றோமா? அதைதான் ஆண்டவர் நற்செய்தியை சொல்லுகின்றார். என் பின்னே வாருங்கள் என்ற ஒரு சொல் அந்த வார்த்தையை சொன்னவுடன் அந்த 4 சீடர்களும் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வருவதாக இருக்கின்றார்கள். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கும் ஆற்றலுக்கும் இன்று நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை நாம் தலைந்து அன்போடு அழைப்பவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை மனமாற்றத்திற்கு எது மாபெரும் தடையாக இருக்கின்ற பார்க்கின்ற போது எபேசியர் அழகாக சொல்லுகின்றார், சிலை வழிபாடு ஒப்பாக்கிய பொருள் ஆசைதான் ஒரு மனிதனுக்கு தடையாக இருக்கின்றது. இந்த பொருள் ஆசை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று மத்திய நற்செய்தியாளர் அழகாக கூறுகின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வுக்கு ஒரு சில நேரங்களில் பணம், பொருட்களுக்கு அடிமையாகின்ற போது இந்த உண்மையான கடவுளை நாம் மறப்பவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இடங்களிலிருந்து நாம் விடுதலை அடைந்து உண்மையும் வாழ்வும் வழியும் நானே என்று சொல்கின்ற இந்த ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கடவுளை நம்பாமல் அமெரிக்கா தேசத்திலே டாலரை மட்டும் நம்பி வாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு செயலானது அமெரிக்க நாடு 2021ஆம் ஆண்டிலே செப்டம்பர் 11ஆம் நாள்
அந்த உலக வர்த்தக மையமான ரத்த கோபுரமானது தகர்க்கப்படுகின்றது. அப்படி அந்த ரத்த கோபுரம் அந்த தகர்க்கப்பட்டவுடன் அவர்கள் அங்கே கதிகலங்குகிறார்கள். பணமும் பாதுகாப்புமாக நம்பியிருந்தவர்கள், ஆலயத்திற்கு வராதாக இருந்தவர்கள் அப்பொழுது இந்த கடவுளை நாடி தேர்வர்களாக இருக்கின்றார்கள், ஜெபம் செய்பவர்களாக இருக்கின்றார்கள். பல பேர் அந்த காலகட்டத்திலே டாலரானது வீழ்ச்சி அடைகிறது, பொருளாதார வீழ்ச்சி அடைகின்றது. இதையெல்லாம் வீழ்ச்சி அடைகின்ற போது பணத்தை நம்பி மட்டும் இருந்தவர்கள் அந்த கடவுளை நாடி தேடி வந்தவர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார். எந்த ஒரு பணமோ பொருளோ பதவி எது இருந்தாலும் அந்த கட்டளையின் மையம் கொண்டு கடவுளோடு ஒன்றித்து நாம் செயல்படுகின்ற போது அது நிலைத்து நிற்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் வாழ்வை புரிந்து கொள்வதற்காக அந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் பார்த்தோம். எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இன்னல்களும் துன்பங்களையும் கடவுள் கொடுத்தாலும் கூட நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நோய்களும் இன்னல்களும் எதற்கு வருகிறது என்று பார்க்கின்ற போது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுயநலத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு பொது நலத்தோடு செயல்படவும் அந்த கடவுளுடைய அருமையும் ஆற்றலையும் அறிந்து கொள்ளவும் நமக்கு வழிவகுத்த ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் நாம் மனித சிந்தனையிலே மனித கட்டத்தில் இருக்கின்ற போது ஒரு நோய்களோ இன்னல்களோ வந்துவிட்டால் இது எனக்கு கடவுள் கொடுத்த சாபம் என்று புலம்பித்தவர்களாக இருக்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இது கடவுள் தருகின்ற சாபம் அல்ல, மாறாக நாம் கடவுளோடு ஒன்றித்து இருக்க வழி செய்கின்ற ஒரு ஆற்றலும் வல்லமையும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம் அவரோடு என்றும் புரிந்து செல்லாமல் அவரோடு ஒன்றித்து இருக்க இன்னும் வலுவையும் ஆற்றலையும் தருவார் என்று நாம் அறிந்து கொள்ள வழி செய்கிற ஒன்றாக இருக்கின்றது. இதுதான் புனித பவுலுடைய வாழ்வினை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கின்ற போது பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக இருக்கிறார். ஐயோ, இந்த கடவுள் எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டார் என்று அவர் ஓடி உறுதி கொள்ளவில்லை. கடவுளுடைய பணியை மீண்டுமாக கட்டி எழுப்புவராக இருக்கின்றார். இந்த கிறிஸ்துவுக்காக நான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த தாங்கி கொள்கின்ற மனதை கொடுத்தால் எனக்கு போதும் என்று சொல்லுகின்றார். அதே போன்று எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்ற ஒரு செய்தியை கொடுப்பவராக இருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலுக்காக இந்த நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மனிதனுடைய வாழ்வுக்கு பணம் தேவைதான். பொருட்பால் இல்லை என்றால் ஆவியை பால் கூட வாங்க முடியாது. ஆனால் பணத்தை வழிபடக்கூடாது, அந்த பணத்துக்கு அடிமையாக கூடாது என்றால் அந்த ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது நெஞ்சங்கள் கடவுளுக்காக படைக்கப்பட்டுள்ளன. கடவுள் அதை நிரப்பவில்லை என்றால் வேறு ஏதாவது அதை நிரப்ப முடியாது என்பதை உணர்ந்து உலகுக்கு உணர்த்தியவர் புனித அகஸ்தீனார். இப்படி அந்த கடவுளுடைய அருமையும் ஆற்றலை நமக்கு தருவதாக இருக்கின்றார். இன்று இல்லாதவருக்கு பற்றாற்ற நன்மை உண்டு. புனித பவுல் அழகாக சொல்லுகின்றார், பொருட்களை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாமல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இருக்காது என்று சொல்லுகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அந்த பொருட்களை பயன்படுத்த அந்த முழுமையாக ஈடுபடாமல் அதற்கு அடிமையாகாமல் கடவுளை நம் வாழ்விலே ஈடுபட அழைக்கப்பட்டவர்களாகவும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு கடற்கரையில் அமர்ந்து கொண்டு அந்த அலை ஓய்ந்தவுடன் அந்த கடற்கரைக்கு செல்வது என்று அமர்ந்து கொண்டிருக்கின்றார். கடல் அலையானது எப்பொழுதும் ஓயாமல் அடித்துக் கொண்டுதான் இருக்கும். எப்போது கடல் அலை ஓயும் என்று அங்கே செல்லுகின்ற போது நாம் அங்கே அந்த கடவுளுடைய அந்த கடலை அனுபவிக்காமல் இருப்பவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று நாம் வாழ்கின்ற வாழ்விலே நம்மை திசை திருப்பதற்காக பல விதமான யுக்திகளை பயன்படுத்தி இன்று அந்த காப்பீடு கம்பெனிகளுமாக ஆசைகளை தூண்டி பொருளாசைகளும் பண ஆசைகளும் பதவி ஆசைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். அதை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்காக நாம் அதற்கு அடிமையாகாமல் நம் வாழ்வுக்கு என்ன தேவையோ அதன் மூலமாக தன் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்மை செல்வதராய் இருந்த கிறிஸ்து நமக்காக ஏழையானார் என்று பவுலியார் சொல்லுகின்றார். நாமும் அந்த சீடர்களை போல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு நினைத்திருந்தார் ஒரு மாளிகையில் பிறந்திருக்கலாம், இந்த உலகத்தை ஆட்சி செய்திருக்கலாம், எல்லா அதிகாரமும் வல்லமை பெற்றவர்களாக இருக்கின்றார். நாம் வாழ வேண்டும், நாம் உயர வேண்டும் என்பதற்காக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்மை வைத்துக் கொண்டு ஒரு ஏழையின் ஒரு குடியை பிறந்து ஏழையாக
வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதுதான் இந்த நற்செய்தியிலே கொண்ட ஆண்டவர் இயேசு அந்த பணி வாழ்வின் தொடக்கத்தை பார்க்கின்ற போது கலிலேயாவுடைய அந்த இடத்திலே தொடர்புமாக இருக்கின்றார். எனக்கு அந்த கலிலேயாவுடைய கடற்பகுதியை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கின்ற போது அந்த கடற்பகுதியானது ஏழை எளிய மக்கள் அனைவரும் அங்கே வருகின்ற ஒரு மைய பகுதியாக இருக்கின்றது. அந்த மைய பகுதியிலே ஆண்டவர் இயேசு நற்செய்தியை பணியை தொடர்கின்ற போது அங்கிருக்கின்ற கேட்பவர்கள் அக்கம் பக்கத்தில் சொல்வார்கள், அவருடைய நற்செய்தியை பறைசாற்றவர் என்று. அவருடைய தொடக்க பணியானது கலிலேயாவிலே தொடங்குகின்றது. கலிலேயாவில் தொடங்கி அவரது பணியானது எருசலேம் நோக்கி ஒரு பயணமாக இருக்கின்றது. அந்த எருசலேம் நோக்கிய பயணம் எது என்று பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற ஒவ்வொருவனும் இந்த விண்ணகத்தை நோக்கி வர வேண்டும் என்று அந்த இறப்பு செய்தியை கொடுக்கின்ற ஒரு பயணமாக இருக்கின்றது. அந்த நகரிலே இறந்த ஆண்டவர் இயேசு இறப்பிற்கு பிறகு வெற்றியும் மாற்றமும் ஒரு விண்ணக வாழ்வு இருக்கின்றது. இந்த உலக வாழ்வில் சுகம் கிடைக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, இதனை மகிமையை விடாதீர்கள். இதைவிட மேலான இன்பமும் சுகமும் நான் தருகின்ற உயர்த்தின் மூலமாக இருக்கிறது. உயிர்ப்பின் மூலமாக விண்ணக வாழ்வை நாம் கொடுப்பவராக இருக்கின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்று மத்திய நற்செய்தியாளர் கூறுகின்றார். ஏனெனில் கிறிஸ்து கடவுளுக்கும் மனிதருக்கும் செல்லும் சோழனும் வல்லவராக திறந்தவராக இருக்கின்றார். எவ்வாறு அந்த கடவுளுமாக ஆண்டவர் இயேசு வல்லவராகவும் ஆற்றலுக்காக திறந்தாரோ அதே போன்று இன்று நீங்களும் நானும் அந்த வல்லமை ஆற்றலை பெற்று வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் கடவுள் யாரையும் கணக்கு பார்த்து ஆள் பார்த்து செயல்படுவாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவிக்கின்றார், யாருக்கு என்ன தர வேண்டும், யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், யாரை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், யாரை எப்படி வழிநடத்த வேண்டும், யாரை எப்படி பாதுகாக்க வேண்டும், யாருடைய துன்பங்கள் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றார். இவரை நம்பி நாடி நாம் வந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் மனித சிந்தனையாக இருக்கின்ற போது இந்த 2ஆம் வாசகத்திலே சொல்வது போல பிளவுகளை பார்த்தவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இதை சார்ந்தவர்கள், அதை சார்ந்தவர்கள், இப்படி சார்ந்தவர்கள் என்று மனிதர்களாக நாம் பிளவு பார்த்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுடைய திருவுடலின் திருரத்தத்தில் பங்கு பெறுகின்றன. நாம் அனைவரும் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவோடு ஒன்றித்திருப்பவர்கள் என்று சொல்வதாக இருக்கின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதுதான் போதனை அழகாக சொல்லுகின்றார். நான் திருமுழுக்கு கொடுத்தாலும் கூட அந்த திருமுழுக்கு என்னுடைய அல்ல, கிறிஸ்துவை சார்ந்தது. அந்த கிறிஸ்துவை பற்றியே நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று ஆணித்தரமாக கூறுவதாக இருக்கின்றார். இன்று நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கின்றோம்? கிறிஸ்துவை சார்ந்த வாழ்வை மையமாக கொண்டு வாழ்வாக இருக்கின்றோமா, அல்லது அந்த கிறிஸ்துவை விட்டு விலகிச் சென்று நம்மளுக்குள்ளே பிளவுபட்டு வரலாம் இருக்கின்றோம் என்று சிந்தித்து நம்மிடத்தில் இருக்கின்ற பிளவுகள் நாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்து வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உலகம் தருகின்ற அந்த மாய கவர்ச்சிகளுக்கும் இன்னளவு அடிமையாகாமல் இந்த கடவுள் தருகின்ற அந்த ஆற்றல் மிக்க ஒவ்வொரு இறை வார்த்தையை கேட்டு அந்த இறை வார்த்தைக்கு மயங்கி நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவின் அழைப்பை உணர்ந்து அந்த அழைப்பில் எது நிலைத்திருப்பதாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்கு துன்பங்களும் வேதனைகள் வந்தாலும் அவற்றை பற்றி பொருட்படுத்தாமல் என் படைத்த தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை காப்பாற்றார் என்று தொடர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசம் இருப்போம். ஆண்டவர் இயேசுடைய அருளை மாற்றமை பெற்று இறைவன் நம்மோடு இருந்து நம்முடைய பிரசனத்தில் பாதுகாப்பு நடத்த தொடர்ந்து இருப்போம். ஆண்டவர் ஆசிரியை திருப்பணியாக நாம் பெற்றுக்கொள்வோம்.